கும்ப ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே நம்ம சமநிலையை தேடுவதை விட அதை சமாளித்து ஓடுவதே மிகவும் சிறப்பானது. ஆமாங்க, வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத மேடு பள்ளமே இல்லை. யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க. 4 கார் வச்சுருந்தோம், இப்போ நடந்து போயிட்டுருக்குமே. அந்த நிலைமைக்கும் நீங்கள் வந்தீங்க. இப்போல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்கிறது இல்லை. ரொம்ப மெச்சூர் ஆகிட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம சமாதானம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சமாளிச்சிட்டோம்னா போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்து சிக்கலில் இருந்து சீக்கிரமாகவே விடுபடக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சகல செல்வத்தையும் இந்த அம்பாள் இந்த பராப வருஷத்தில் கொடுக்க போகிறாங்க. இது வாழ்த்து செய்திகளை வாங்கக்கூடிய வருஷமாக அமைகிறது. ஆமாங்க, இந்த வருஷத்தில் நிறைய ஐடியா கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு அதுதான், நிறைய ஐடியாஸ். புது புது பிளான்லாம் போட போகிறீங்க. நாங்கள் தான் நிறைய பிளான் போட்டிருக்கோமே, நிறைய தோற்றுருக்கோமே, அப்போ இந்த வருஷமும் பிளான் போட்டு தோக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, சரி உங்களுக்காக பிளானை போடுறோம். தோக்குறோன்னு விதி இருந்தால் தோக்குறோங்க, ஜெயிக்கிறோம் அப்படின்னு விதி இருந்தால் ஜெயிக்கிறோங்க அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்க. நினைங்க, இப்போ தப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா கடந்த காலங்கள் அப்படி. இப்பயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிளானை போடுங்க, அந்த பிளான் படி நடங்க. அது நடக்கும், நம்ம ஜெயிப்போம். நம்ம சமதளத்துக்கு வந்துடுறோம். கும்பராசிக்காரங்கன்னா சமதளத்துக்கு. ஒரு வெற்றியையும் அந்த புன்னகையோடு, தோல்வியையும் அந்த புன்னகையோடு. கும்பராசிக்கு புன்னகைன்னு கூட ஒரு கும்பராசிக்கு புன்னகை அப்படின்னு ஒரு பேரை கூட வச்சிடலாம். மகிழ்ச்சி எதை எடுத்தாலும் ஒரே பக்குவம் வந்துருச்சு. இப்போல்லாம் கும்பராசி இல்லை, பக்குவம் பெற்ற கும்பராசிக்காரர்கள் இப்படியும் வச்சுக்கலாம். அதனால் புது புது ஐடியா உங்களுக்கு ஏற்படும். என்னங்க ஐடியா ஏற்படும் அப்படின்னா, யாரை எப்படி சமாளிக்கிறது, யாருக்கிட்ட எப்படி பேசுறது, யாருக்கிட்ட எப்படி பழகிறது, இதுவே உங்களுடைய பெரிய ராஜதந்திரம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நல்ல நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆதரவு, நல்ல நண்பர்கள், வயசில் பெரியவங்க, பதவியில் உள்ளவங்க, மூத்தவர்கள், இது மாதிரி நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நட்பு உங்களை பெரிய அளவில் வளர்ச்சியை உண்டாக்கும். பண லாபங்கள் ஏற்படும். நீங்கள் ஏதாச்சும் பண விஷயத்தில் இறங்கும்போது அது லாபமாக கண்டிப்பாக அமையும். அந்த பணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக அமையும். பணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஸு. வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு வேலை எதிர்பார்க்குறேன் சார், எனக்கு அது நடந்தே தீரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அந்த வேலை மாற்றத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டம் உற்சாகமாக இருப்பீங்க. நிறைய உற்சாகமான விஷயங்கள், நீங்களே உங்களை உயர்த்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க. மதிப்பு உயரும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்புகள் உலக அளவில் உயரும். உறவுகள் அடிப்படையில் உயரும். ஊர் அடிப்படையில் உயரும். இந்த சூழ்நிலை உங்களை கொண்டு போய் நிப்பாட்டும். இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க, நெகட்டிவ் ஒன்று கூடவா இல்லை அப்படின்னா இருக்குது. கும்பராசிக்கு இல்லாமல் இல்லை, இருக்குது. இந்த உலகம் அடிக்கடி நம்மளை மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கும். உலகம்னா என்ன? நம்ம யாரை உலகமாக நினைக்கிறோமோ அவர்கள் மூலயமாக மனக்குழப்பம் அடிக்கடி ஏற்படும். அப்போ ஏன் மனக்குழப்பம் ஏற்படுது? அவங்க நினைக்கிறதும் நம்ம நினைக்கிறதும் மாறுபடும். அப்போ அவங்க நினைக்கிறத நம்ம நினைக்கிறத மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனக்குழப்பம் தீந்துடும். தனிமையாக இருக்க தோணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சு, போதும், சீட்டு கேட்டு புளிச்சு போச்சு, தனியாகவே இருந்துடுறேன் அப்படிலாம் தோணும். ஆனால் ஆண்டவன் விடமாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் தனிமையை கூட பொது இடத்துல தான் வைப்பான். 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை தனிமையாக தான் வச்சுருப்பான். உங்களுக்கு மட்டும் அந்த தனிமையை தெரியும், வேறு யாருக்கும் அந்த தனிமை தெரியாது. அந்த கலகலப்பை கொடுத்து உங்களை தனிமைப்படுத்துவான். அதுலேயும் நல்லது நடக்கும். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த செலவை விட எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லாமல் இருக்கணும்னா செலவை பண்ணி பாருங்கள். கவலை இல்லாமல் இருக்கணும்னா நேரத்தை கடத்தி பாருங்கள். எதையும் ஒரு அவசரமாக செஞ்சுட்டு சும்மா இருக்காதீங்க. எப்போ சும்மா இருக்கீங்களோ அப்போல்லாம் கும்பத்துக்கு பிரச்சனை வரும். இருந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இனி ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். அட பாவமே, வேலை பார்த்துட்டே இருந்துக்கலாமோ, அந்த வேலையை 1/2 மணி நேரம் சீக்கிரமாக முடிச்சதுக்கு இதான் தண்டனையா அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. டைம் எடுத்துக்குங்க. நிறைய டைம் ஒர்க் பண்ணுங்கள். வீட்டில் வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை பொறுமையாக பண்ணுங்கள். மகரம் கும்பம் ஏறத்தாழ இந்த விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா சனி அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, உங்களை காப்பாற்றுறாரு. சனி கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது, கொடுக்கக்கூடிய கிரகம். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். கும்பராசிக்காரவங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க. இந்த வருஷத்தில் ரெஸ்பான்ஸாக பேசுங்க. மரியாதை கிடைக்காத இடத்துல பேசவே பேசாதீங்க. பேசும்போதும் உங்களுக்கான மரியாதை நீங்களே உண்டாக்கிட்டு பேசுங்க. ஒரு தகுதியை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு பேசுங்க. பேச்சில் தான் பல குழப்பத்தை அடிக்கடி சந்திக்குது கும்பராசி.
அதனால் கும்பராசியை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கிறதுக்கு பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. நிறைய நல்ல மாற்றத்தை பராபவ வருஷம் கொடுக்கும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படின்னா முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு மாதமும் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதா இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண் எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.